வெல்கம் பேக் டு எம்மி மம்மம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியான லட்டு. பூந்தியை பொரிக்காமல் எவ்வளோ ஈஸியாக லட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஆகியும் பருப்பு நல்லா ஊறலை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பருப்பு இப்படி உடைச்சா டக்குன்னு உடஞ்சிடணும். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஊற வச்சதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஊறின கடலைப்பருப்பு அரையில் அடியில் உள்ளதெல்லாம் மாவாயிரும், மேலே உள்ளது ஒன்றும் பாதியமாக இருக்கும். இப்படி ஒன்றும் பாதியமாக இருக்கும்போதே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கடலைப்பருப்பு மாவு, அதை ஒன்று சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு வறுக்க போகிறோம். நான் கெட்டியான நெய் ஊற்றுனேங்க 1 ஸ்பூன். பட் அந்த நெய் மெல்ட் ஆச்சுன்னா அது 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நீங்கள் மெல்ட்டான நெய்யே 1 ஸ்பூன் ஊற்றாதீங்க, அது பத்தாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்த நெய்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மெல்ட்டாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதை கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துக்கு வறுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த கடலை பருப்போட ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த வாசம் ஃபுல்லாக போகும். சாப்பிடும்போது லட்டு சாப்பிடும்போது கடலைப்பருப்போட வாசம் வந்துச்சுன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இதை நல்லா அந்த நெய்யிலேயே 20 நிமிஷத்துக்கு வறுக்கிறோம். ஸோ இந்த கடலைப்பருப்போட ஸ்மெல் நல்லா போய் நல்லா எண்ணெயில் பொரிச்ச பூந்தி மாதிரி இது ரெடியாகி வரும். இப்போ பார்த்தா தெரியுது இல்லையா, 20 நிமிஷம் ஆனப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு இதை நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 125 கிராம் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு ரொம்பவே கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு கம்பி பதம் வர தேவையில்லை. ஏன்னா கம்பி பதம் வந்துச்சுன்னா நம்ம மாவு கொட்டி கிண்டினதுக்கப்புறம் அது ரொம்ப இறுக்கமாயிரும். லட்டு பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 hour கழித்து பார்த்தோன்னா லட்டு மாதிரி இருக்காது, கல் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இறுகிரும். அதனால் பாகு கம்பி பதம் வரக்கூடாது. சர்க்கரை முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி நுர வர அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மாவை அது கூட சேர்த்து அந்த மாவும் சர்க்கரை பாகும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சர்க்கரை பாகு இல்லை, மாவில் நல்லா ஒன்று சேர்ந்துடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு நல்லா ஒன்று சேர்ந்துடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அகைன் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய், இந்த நெய்யுமே ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் நெய். இதுவே இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருந்தால் இதுவும் 3 ஸ்பூன் நெய்ங்க. இதில் திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்துட்டு இந்த நெய்யையும் அங்கே நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவோடையே சேர்த்து ஊற்றிடுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க ரொம்பவே ஈஸியாக, அதே நேரத்தில் சாப்பிடும்போது நெய்யோட மனமும் வரும், உருண்டை பிடிக்கும்போதும் வெடிப்பு விடாமல் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இது சூடாக இருக்குங்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதாவது ஒன்றா சேர்த்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சு லட்டு மாதிரி பிடிக்க வேண்டியது. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டான லட்டு ரெடி. இதுவே நீங்கள் லட்டு ரெட் கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம் இல்லையா, அப்போது நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதான் கேசரி பவுடர், அந்த ரெட் கலர் கேசரி பவுடரை சேர்த்துக்கோங்க. நம்ம பிடிக்கிற லட்டு ரெட் கலரில் இருக்கும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் ரொம்பவே சாஃப்டான லட்டு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சாப்பிடவும் நம்ம அந்த பூந்தி பொரிச்சு லட்டு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் பிடிச்சிருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்தேன் இல்லையா, இதில் எனக்கு மொத்தமாக 12 லட்டு வந்துச்சுங்க. இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 4லிருந்து 5 நாளுக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நமக்கு பிடிச்சமான லட்டு ரெடி. நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லட்டு இப்போ நான் உடச்சி காட்டுறேன், அது எந்த அளவுக்கு உள்ள சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், சாஃப்டாக இருக்கு இல்லையா? எனக்கு உடைக்கும் போதே அது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. நான் செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் காலியாக போச்சு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.